லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கல்வித்துறை மற்றும் நீட் தேர்வில் சீர்திருத்தம் வேண்டும் என சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்து வந்தார். கடந்த 26 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அவர் தற்போது தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் JP நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று அவரை நலம் விசாரித்தனர். மத்திய அரசு தரப்பில் உரிய உறுதிமொழி வழங்கியதை அடுத்து JP நட்டா வழங்கிய பழச்சாற்றை அருந்தி உண்ணாவிரதத்தை முடித்தார். So, want to have some milk also? No. Please follow the diet. One minute. There will be visible one by one. Thank you, sir. டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மாதம் இறுதியில் உண்ணாவிரதத்தை தொடங்கிய சோனம் வாங்சுக் கல்வி அமைப்பில் வெளிப்படைத்தன்மை வேண்டும், தேர்வு முறைகேடுகளுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தார். போராட்டத்தின் இடையே உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவரது கோரிக்கைகள் தொடர்பாக பார்லிமென்ட்டிலும் அரசு மட்டத்திலும் ஆலோசனை நடத்தப்படும் என மத்திய அமைச்சர்கள் உறுதியளித்தனர். அதன் பிறகே போராட்டத்தை கைவிட வாங்சுக் சம்மதித்துள்ளார். இந்த நிகழ்வின் போது சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி ஆங்மோ மற்றும் ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர்.